நண்பர்களே, இந்த காணொளி மூலம் நீங்கள் 5 விஷயங்களைப் பற்றி புரிந்து கொள்வீர்கள். இந்த 5 விஷயங்களை உங்கள் மனதிலிருந்து விலக்கி வைத்தால் வெற்றியடைவதை யாராலும் உங்களை தடுக்க முடியாது. ஏனென்றால் உள்ளுக்குள்ளே இருந்து மாறத் தயாராக இருப்பவர்களால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த 5 விஷயங்களைப் பற்றி ஒரு கதை மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். சுமார் 20 வயதுடைய ஒரு இளைஞன் ஒரு நாள் குருவிடம் வந்தான். அவன் குருவிடம், குருதேவா, எனக்கு வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. நான் ஒரு புதிய காரியத்தை தொடங்கத் திட்டமிடும்போது பலவிதமான அச்சங்கள் என் மனதில் நிரம்பிவிடுகின்றன. உன்னால் இதைச் செய்ய முடியுமா? முடியாவிட்டால் மக்கள் உன்னை கேலி செய்ய மாட்டார்களா? அவர்கள் உன்னை தோல்வியடைந்தவனாக பார்க்க மாட்டார்களா என்றெல்லாம் என் மனம் என்னிடம் சொல்கிறது. எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்னும் என் மனம் என்னிடம் சொல்லும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இப்போது நீ இந்த காரியத்திற்கு தயாராக இல்லை. இன்னும் கொஞ்சம் தயார்படுத்தல்களை செய்துவிட்டு தொடங்கலாம். இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் தேர்ச்சி பெறட்டும், பிறகு செய்யலாம். சரியான நேரம் வரட்டும், பிறகு ஆரம்பிக்கலாம். ஆனால் நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கடந்து போகின்றன. அந்தச் சரியான நேரம் ஒருபோதும் வருவதில்லை. ஒரு வருடம் முன்பு நான் எங்கே இருந்தேனோ அங்கேயேதான் இப்போதும் நிற்கிறேன். இது தவிர சில நேரங்களில் என் மனதில் வித்தியாசமான யோசனைகள் வருவதோ அல்லது வித்தியாசமாக ஏதாவது செய்ய முயற்சிக்கவோ செய்யும்போது அடுத்த நிமிடம் என் மனம் என்னிடம், இது சமூகத்தின் விதிகளுக்கு எதிரானது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? நீ தனிமைப்படுத்தப்பட மாட்டாயா? இந்த காரியத்தில் நீ தோல்வியடைந்தால் சமூகத்தில் நீ கேலிக்குரியவனாக மாறமாட்டாயா என்றெல்லாம் சொல்லும். குருதேவா, இது போன்ற பலவிதமான அச்சங்கள்தான் ஒரு காரியத்தை தொடங்குவதிலிருந்தும் புதிதாக ஏதாவது செய்வதிலிருந்தும் என்னை தடுக்கின்றன. பெரிய நம்பிக்கையுடன் நான் உங்களிடம் வந்துள்ளேன். தயவு செய்து என்னை வழிநடத்த வேண்டும். அந்த இளைஞனின் வார்த்தைகள் அனைத்தையும் கவனமாக கேட்ட பிறகு குரு லேசாக புன்னகைத்தார். பிறகு, இன்று நான் உனக்கு 5 விஷயங்களை சொல்லித்தரப் போகிறேன். இந்த விஷயங்களை உன் மனதிலிருந்து முழுமையாக அகற்றினால் மட்டுமே உனக்கு பிடித்த எந்த இலக்கையும் அடைய முடியும் என்று சொன்னார். குரு சொல்லத் தொடங்கினார். 1. உங்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் விஷயம் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதே. உதாரணமாக, உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருப்பதாக கருதுங்கள். அந்த கனவை நிறைவேற்ற நீங்கள் ஒரு அடியை எடுத்து வைக்கத் தொடங்கும் போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. மக்கள் என்ன சொல்வார்கள்? அவர்கள் என்னை கேலி செய்வார்களா? அவர்கள் என்னை தோல்வியடைந்தவனாக பார்ப்பார்களா? இந்த பயம்தான் நம்மில் பெரும்பாலானோரை பின்னுக்கு இழுக்கிறது. மக்கள் பெரும்பாலும் தங்கள் இலக்குகளையும் கனவுகளையும் நிறைவு செய்வதற்கு முன்பே, நாம் தோல்வியடைந்தால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று சிந்திக்கத் தொடங்கிவிடுகிறார்கள். இது மக்களை அவர்களின் சோம்பலிலிருந்தும் சௌகரியத்திலிருந்தும் வெளியே வர அனுமதிக்காத ஒரு கண்ணுக்குத் தெரியாத சங்கிலி. இந்த பயத்திலிருந்து வெளியே வராத வரை நம்மால் நமது திறமைகளை முழுமையாக பயன்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு புதிய வணிகத்தை தொடங்க விரும்பும்போது, இந்த வியாபாரம் வெற்றி பெறாவிட்டால் நான் தோல்வியடைவேன், நான் கேலி செய்யப்படுவேன், என் கனவுகள் உடைந்து போகும் என்ற கேள்விகள் மனதில் எழும். இந்த பயத்தை நீக்குவது எப்படி? முதல் படி, மக்கள் எப்போதும் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை நீயே புரிந்து கொள்வதுதான். நீ நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, மக்களுக்கு சொல்வதற்கு ஏதாவது இருக்கும். அதுதான் சமூகத்தின் இயல்பு. சமூகத்தின் இந்த எண்ணங்களால் பாதிக்கப்படாமல் சொந்த விஷயத்தில் கவனம் செலுத்துபவர்களால் மட்டுமே வெற்றி பெற முடியும். 2வது படி, தன்னம்பிக்கையை வளர்ப்பது. உங்கள் இலக்குகள் மற்றும் திறமைகளில் முழு நம்பிக்கை வைக்கும்போது மற்றவர்களின் கருத்துக்களின் தாக்கம் தானாகவே குறையும். தினமும் காலையில் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், மக்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் என் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும். 3வது படி, உங்கள் கனவுகளை நம்புகிறவர்களுடன் சேர்வது. உங்களைப் பற்றி மோசமாக பேசுபவர்கள் பெரும்பாலும் தங்கள் கனவுகளை நிறைவேற்ற துணிச்சல் இல்லாதவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்களின் வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை வழங்குபவர்களுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டிய 2வது விஷயம் தோல்வி பயம். நீங்கள் ஒரு பெரிய இலக்கை அடைய விரும்பும்போது, நான் தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்வி மனதில் எழும். பல நேரங்களில் இந்த பயம்
நம்மை நமது கனவுகளிலிருந்து பின்னுக்கு இழுத்திருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு பெரிய வெற்றிக்குப் பின்னாலும் பல தோல்விகள் இருக்கும். அந்த தோல்விகள்தான் முன்னேறிச் செல்வதற்கான சரியான வழியை காட்டுகின்றன. தோல்வி பயம் ஒரு கண்ணுக்குத் தெரியாத தடை. இந்த பயம் அவர்கள் உள்ளே சோம்பலை உருவாக்கி அவர்களை அவர்களின் பாதுகாப்பு வளையத்திலேயே கட்டிப்போடுகிறது. மக்கள் தோல்வி பயத்திலிருந்து வெளியே வராத வரை அவர்களால் தங்கள் உண்மையான திறமைகளை ஒருபோதும் அடையாளம் காண முடியாது. தோல்வி பயத்தை நீக்குவது எப்படி? முதல் படி தோல்வியை ஒரு கற்றல் அனுபவமாக காண்பதுதான். ஒவ்வொரு தோல்வியும் நீங்கள் எங்கே மேம்படுத்த வேண்டும் என்று துல்லியமாக கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது படி தோல்வி தற்காலிகமானது என்றும் வளர்ச்சி நிரந்தரமானது என்றும் உங்களுக்கு நீங்களே நினைவூட்டுங்கள். தோல்வியிலிருந்து நீங்கள் பெறும் பாடம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் பயனுள்ளதாக இருக்கும். மூன்றாவது படி தோல்வி பயம் உங்களை தடுக்க முயற்சிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்கள். நான் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் உள்ளத்தில் உற்சாகத்தை நிரப்பும். உங்கள் இலக்குகளை அடைந்ததாக கற்பனை செய்யுங்கள். இந்த முறை உங்களை தொடர்ந்து ஊக்குவித்து உங்கள் கவனம் இலக்கை அடைவதை நோக்கி மட்டுமே இருக்குமாறு மையப்படுத்தும். நான்காவது படி தொடர்ந்து விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிய உற்சாகத்துடன் எழுந்து வருபவர்கள்தான் உண்மையில் வெற்றியாளர்கள். தோல்வி ஒரு முடிவல்ல, அது நீங்கள் கனவு கண்ட இலக்கை நோக்கிய ஒரு அடி மட்டுமே. உங்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் சரியான நேரத்திற்காக காத்திருப்பது. நீங்கள் புதிய வணிகம், புதிய கலை அல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது போன்ற ஒரு காரியத்தை தொடங்க நினைக்கையில் இது சரியான நேரம் அல்ல, இன்னும் கொஞ்சம் வளங்கள் வரட்டும், இன்னும் கொஞ்சம் தயாரிப்புகளை செய்துவிட்டு தொடங்கலாம் என்ற சிந்தனை வரும். உண்மை என்னவென்றால் சரியான நேரம் தானாகவே ஒருபோதும் வராது. நாம் தான் அதை உருவாக்க வேண்டும். சரியான நேரத்திற்காக காத்திருப்பது செயல்படுவதிலிருந்து நம்மை தடுக்கும் ஒரு மனப்பான்மை. நீங்கள் உங்கள் கனவுகளை இந்த சரியான நேரத்தின் பேரில் ஒவ்வொரு முறையும் ஒத்திவைத்தால் வெற்றிக்கு இட்டுச் செல்லும் அந்த அடிகளை உங்களால் எப்போதாவது எடுத்து வைக்க முடியுமா? காத்திருப்பதை நிறுத்துவது எப்படி? முதல் படி செயல்படுவதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் வளங்கள் குறைவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் தெரியாவிட்டாலும் நீங்கள் தொடங்க வேண்டும். சரியான நேரம் என்பது நீங்கள் செயல்பட முடிவு செய்யும் அந்த நிமிடம்தான். இரண்டாவது படி சிறிய இலக்குகளை நிர்ணயிப்பது. மூன்றாவது படி ஒவ்வொரு விஷயத்திலும் வல்லுநராக ஆக முயற்சி செய்யாதீர்கள். இன்று வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் முதல் நாளிலிருந்தே அப்படி இருக்கவில்லை. செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவம் புத்தகங்களை படிப்பதன் மூலம் கிடைக்காது. நான்காவது முழுமையை தேடுவது. உங்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டிய நான்காவது விஷயம் முழுமையை அடைய வேண்டும் என்ற ஆசை. இந்த முழுமையை தேடும் பொறி பெரும்பாலும் நம்மை தொடக்கத்திலிருந்தே பின்னுக்கு இழுத்து விடுகிறது. எல்லாவற்றிலும் முழுமையை தேடும்போது உண்மையில் நாம் செயல்படுவதிலிருந்து விலகிச் செல்கிறோம். எல்லாம் சரியாக தயாரானால் மட்டுமே தொடங்குவோம் என்று அவர்கள் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். முழுமைக்கான ஆர்வம் ஒரு மாயை. அது நம்மை எந்த காரியத்தையும் தொடங்க அனுமதிக்காது. ஆனால் நாம் ஒருபடி முன்னேறி முழுமையற்ற தொடக்கங்களை ஏற்கும்போது வளர்ச்சியின் மற்றும் வெற்றியின் உண்மையான வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன. முழுமை மோகத்தை வெல்வது எப்படி? முதல் படி 80 முதல் 20 வரையிலான விதியை பின்பற்றுவதுதான். இதன் பொருள் எந்த ஒரு காரியத்திலும் 80% முயற்சியின் மூலமாகவே நல்ல பலன்களை பெற முடியும். மீதமுள்ள 20% முழுமைக்காக நேரத்தை வீணடிப்பதுதான். இரண்டாவது படி ஒரு காரியத்திற்காக நீங்கள் 80% தயாராக இருந்தால் அதை தொடங்குங்கள். மூன்றாவது படி வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் செயல்படுவதுதான். அது முழுமையற்றதாக இருந்தாலும் கூட முழுமைக்காக காத்திருந்தால் உங்களால் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. ஐந்தாவது உங்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டிய 5வது விஷயம் வித்தியாசமாக சிந்திக்க பயப்படுவதுதான். இந்த பயம்தான் கோடிக்கணக்கான மக்களை அவர்களின் கனவுகளுக்கு முதல் அடி எடுத்து வைப்பதில் இருந்து தடுக்கிறது. சமூகத்திலிருந்து வேறுபட்ட ஒரு வழியை தேர்ந்தெடுத்தால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது குறை சொல்வார்கள் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மை இதுதான். வித்தியாசமான சிந்தனைதான் எந்த ஒரு நபரையும் கூட்டத்திலிருந்து பிரித்துக் காட்டுகிறது.
மேலும் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. வித்தியாசமாகச் சிந்திக்க பயப்படுவது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மட்டுமே வாழ நம்மை வற்புறுத்துகிறது. இந்த பயத்தை நீக்குவது எப்படி? முதல் படி, உங்கள் வித்தியாசமான சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான். உங்கள் வித்தியாசமான சிந்தனைதான் உங்கள் மிகப்பெரிய பலம். இரண்டாவது படி, விமர்சனங்களுக்கு பயப்படாமல் இருப்பதுதான். விமர்சனம் நீங்கள் தவறு என்று அர்த்தப்படுத்துவதில்லை. பெரும்பாலும் மக்கள் விமர்சிப்பது அவர்களால் அந்த கோணத்தில் சிந்திக்க முடியாததால்தான். மூன்றாவது படி, உங்கள் தன்னம்பிக்கையை வலுப்படுத்துவது. நீங்கள் சிந்திப்பது சரியானது என்றும் அதில் உங்களுக்கு உறுதிப்பாடு இருக்கிறது என்றும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் சமூகத்தின் விமர்சனங்கள் உங்களுக்கு பொருத்தமற்றதாகிவிடும். சமூகம் உங்களை எப்போதும் அவர்களை பின்தொடரக் கேட்கும். ஆனால் விதிகளை மீறியவர்கள்தான் வரலாற்றை உருவாக்கினார்கள். மௌனமாக இருக்க வேண்டிய 10 சந்தர்ப்பங்கள். இரண்டாவது கதை. புத்த துறவியின் சங்கத்தில் சேருபவர்களிடம் அவர் முதலில் வேண்டியது அமைதியாக இருப்பதுதான். தினமும் கொஞ்ச நேரம் மௌனம் கடைபிடிப்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன்களின் அளவை குறைக்க உதவும். குரு நாம் மௌனமாக இருக்க வேண்டிய 10 சூழ்நிலைகள் பற்றி பேசினார். 1. ஆதாரம் இல்லாமல் பேசாதீர். உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி துல்லியமான தகவல்களோ அல்லது ஆதாரங்களோ இல்லையென்றால் அங்கே மௌனமாக இருப்பதே சிறந்தது. 2. காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிருங்கள். உங்கள் வார்த்தைகள் யாரையும் மனதளவில் காயப்படுத்துகின்றன என்றால் அங்கே மௌனமாக இருங்கள். யாரையும் தாழ்த்தி கட்டி நீங்கள் பெரியவராக ஆக முடியாது. எப்போதும் மரியாதையுடன் பேசுங்கள். 3. கோபமாக இருப்பவர்களிடம் அமைதி. உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது உறவினர்களோ உங்களிடம் கோபப்பட்டாலோ அல்லது உங்களை அவமதித்தாலோ அந்த நேரத்தில் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். கோபம் எப்போதும் கோபப்படுபவருக்குத்தான் தீங்கு விளைவிக்கும். தியானம் மூலம் கோபம் கட்டுப்படும். 4. தொடர்பில்லாத விவகாரங்களில் விலகியிருங்கள். மிகவும் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் அந்த விஷயத்துடன் உங்களுக்கு எந்தச் சம்பந்தமும் இல்லையென்றால் நீங்கள் மௌனமாக இருங்கள். எந்த காரணமும் இல்லாமல் மற்றவரின் விஷயத்தில் பேசினால் அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். 5. நண்பருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டாம். உங்கள் வார்த்தைகள் ஒருவரின் குடும்பத்தின் அல்லது நண்பர்களின் கௌரவத்தை பற்றி மோசமான ஒரு சித்திரத்தை அளிக்கிறது என்றால் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசுவது எப்போதும் இழப்புகளை மட்டுமே கொண்டு வரும். 6. புறம் பேசுதலை கவனிக்க மட்டும் செய்யுங்கள். ஒருவர் உங்கள் முன்னிலையில் மற்றவரை பற்றி மோசமாக பேசினால் நீங்கள் மௌனமாக இருந்து கவனியுங்கள் மட்டும் போதும். 7. உணர்ச்சிகளை புரியாதவர்களிடம் பேசாதீர்கள். உங்கள் வலியோ அல்லது கவலையோ வார்த்தைகள் மூலம் ஒருவருக்கு புரியவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் அத்தகைய நபர்கள் முன் நீங்கள் மௌனமாக இருங்கள். இல்லையெனில் உங்கள் வார்த்தைகள் ஒரு கேலிக்கூத்தாக மாறும். 8. துக்கத்தை பகிர்வதை கவனியுங்கள். ஒருவர் தன் துக்கத்தை உங்களிடம் சொல்லும்போது உடனடியாக தீர்வுகளை பரிந்துரைக்காமல் மௌனமாக இருந்து அவர்களின் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். 9. தீய புத்தியுள்ளவர்களிடம் விலகியிருங்கள். தீய குணமுள்ளவர்கள் தவறாக பேசும் இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடாது. அத்தகைய இடங்களில் இருந்து நீங்கள் மௌனமாக விலகிச் செல்லுங்கள். 10. வெற்றி ரகசியத்தை பகிர வேண்டாம். உங்கள் வெற்றி ரகசியத்தை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பெருமை பேசுவது உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக மட்டுமே அமையும். இந்த 5 மனத்தடைகளை நீக்கினால் மட்டுமே நம்மால் பயமின்றி முன்னேறிச் செல்ல முடியும். அதேபோல் குருவின் இந்த 10 விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் நீங்கள் ஓரளவுக்கு துன்பங்களிலிருந்து தப்பிக்கலாம்.